வீடியோ வந்துடும்னு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹலோ விகடத கேள கோணே மனமோடோலிதாரோ விகடத கேள கோணே மனமோடோலிதாரோ வெற்றி வேல் முருகா வேல் முருகையா வேல் முருகையா வெள்ளி ஜெயிலாக
சிவபெருமா கொச்சியில கூடாரோ மல்லியாவாரோ மல்லி வித்துடன் அது உங்க அப்பா சிவபெருமா பண்ணி வருவாரோ உங்க அப்பா பகவானோ மதுரையில கூடாரோ அது மல்லி அப்பயாவாரோ மல்லியப்பு வித்துடன் மணி குறைஞ்சு பண்ணி வரா சொடராய்யா சொடராய்யா உறங்காத கண்களுக்கு ஒன்றும் மையரே கண்களுக்கு துரும்பு கொண்டு மையரே அடித்தார சொல்லியாரே வட்டரங்கத்தை சுடராய்யா போல வாயிலே கண்ணாடி பதிலே வாடுதிரப்பாரோ வேற உட்காந்து விடிஞ்சோ பெரிய துறை உண்டு வட்டரங்கத்தை சுடராய்யா வாடு முடிஞ்சுடே வருமா பொருசு பண்ணி வருவா அம்மா பார்வதி எங்கள் ஐயா வட்டாரங்காத்த வாயாண்டி சுடர முண்டசாமிய ஏன் சத்தியத்தின் தெய்வத்தை பார்வதி ஓடாட்டுதா தாராட்டுதா எங்க வட்டாரங்காத்த சுடரைய உறங்க வைக்க அம்மா ஓடாட்ட கேட்டு ஐயா சுடர அசந்து உறங்குதாரு இப்படி பார்வதி ஓராட்டி இருக்கா இப்ப உள்ள பொம்பளைகளுக்கு ஓராட்ட தெரியுமா இப்ப உள்ள பொம்பளைய தொட்டில இருக்கு கீழே செல்போன்ல சினிமா பாட்டை வைக்க புள்ள தூங்குது இப்ப உள்ள பிள்ளைங்க போல சினிமா பாட்டுல புள்ள தூங்குது யூடியூப்ல பிறந்தவளுக்கு 3 முக்கியமா தேவை பிள்ளை பிறந்தா ஓராட்ட தெரியணும் ரெண்டாவது குழவை போட தெரியணும் மூணாவது மாமனார் மாமிய பொங்காலத்துல போகும்போது ஒப்பாரி வைக்க தெரியணும் இது தெரிஞ்சவதான் பெண்ணா பிறந்தவா இப்ப உள்ளவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டாங்க அப்படி பார்வதி மகனாகிய வட்டாரங்காத்த சுடர முண்டசாமிய ஓராட்டி உறங்க வச்சா பார்வதி நினைக்கா ஐயா சுடர நல்ல தொட்டில தூங்குதான் என்னைக்கு இந்த வட்டாரங்காத்த வாயாண்டி சுடர முண்டவனுக்கு பிள்ளையா பிறந்தாரோ அன்னையில இருந்து நம்ம புருஷன் சிவபெருமானம் மறந்துட்டோம் இந்த சுடர பிறந்த நாளையில இருந்து சொக்கநாதனைய மறந்துட்டோம் அப்படின்னு பார்வதி புள்ள மாயாண்டி சுடர முண்ட உறங்குதான்னு பார்வதி சிவனை தேடி வந்துட்டான் பகவான் மேல ஆசையில பார்வதி பள்ளி அறைக்கு வந்தா இந்த ஐயா வட்டாரங்கத்தை சுடர தெய்வம் உறங்கக்கூடிய தெய்வமா உலகத்தையே உறங்க வைக்க பிறந்தவர் உறங்குவாரா பார்வதி நினைச்சிட்டா சுடர தூங்குதாருன்னு நினைச்சிட்டா இவ பார்வதி பகவான் கூட வந்து பவுசில இருக்க ஐயா சுடர தொட்டில படுத்திருக்கிறதுன்னு நினைக்காரு நம்மளுடைய அருமை பெருமை தெரியாம நம்ம அம்மா பார்வதி நம்ம ஒத்தையில தொட்டில போட்டு போயிட்டார அப்ப நம்ம அருமையை காட்டணும் நம்மளுடைய பெருமையை தெரிய வைக்கணும் இந்த ஐயாவோட வட்டாரங்காத்த சுடர முண்டசுவாமி ஜாமம் போல பிள்ளை போல அம்மா என்று அழுகுறது போடுவாரா உலகுடித்த பிள்ளை
பார்வதிக்கு ஆமா அம்மா, ஐயா சொல்றத நினைக்காரு. என்ன நினைக்காரு? நம்ம அம்மா பார்வதி நம்ம ஒத்தையில போட்டு போயிட்டா போயிட்டாலே நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். நம்மள வந்து பசிய மத்த மாட்டங்கால பார்க்க மாட்டாங்கள, நம்மள உள்ளே யாருக்கு பார்க்க மாட்டங்கால. பார்க்க மாட்டாங்கள. எங்க வட்டாரங்காத்த மாயாண்டி அழுத சத்தமானது எங்கே வருவதாரா யாரும் கண்டம் ஐயாரோ கண்டம் ஐயோனோ சத்தம் காட்டிடுதா யாரும் கண்டம் ஐயானத்தே பரமசக்தி பியாச்சியம்மா வருவாமின்னே பியாச்சி அம்மா காத்திருக்கா தெய்வம் வருவாமின்னே சுடுகாட்டு பியாச்சி அம்மா சுடுகாட்டில காத்திருக்கா பியாச்சி சுடுகாட்டில அமைச்சா சொடல வட்டாரங்கத்தை சொடல ஓட்ட அலுவலகம் மையானத்துக்கு கேட்க ருத்ர யாகம் கண்ட மையானம் அந்த ருத்ர யாகம் கண்ட மையானத்துக்கு சொடல சத்தம் வரவோ அங்கதான் இருக்க எங்க ஆத்தா பிரம்மசக்தி பேச்சு தாய் ஐயா பேச்சுக்கு இந்த ஆண்டவன் வட்டாரங்கத்தை சொடல முண்டம் போட்ட அலுவலி சத்தம் பிரம்மசக்தி பேச்சியம்மனுக்கு கேட்டுடுது. யாத்தே நம்ம அக்கா மகன் வட்டாரங்கத்தை சொடல முண்ட வயர் பசித்து அழுகுதானே நம்ம பிள்ளை சொடல தாய்பால் குடிச்சாமனா அவன் தண்ணீர் நிறையாது, மாதாவால் குடிச்சாமனா அவன் மணிக்குடலு, அமிர்தப்பால் குடிச்சாமனா அவன் அறவயரு அப்படின்னு பிரம்மசக்தி பேச்சியம்மா நினைக்கா. நம்ம மாவே சொடலையே தண்டோடல காத்து மாயாண்டிய நேர கைலாசத்துக்கு வந்துட்டா. வந்து தொட்டில் பக்கம் வரவும் இந்த வட்டாரங்கத்தை சொல்லல எங்க ஐயா முண்டசாமி மாயாண்டி அம்மா பிரம்மசக்தி பேச்சியம்மா வாரத நல்லா பாத்துக்கிட்டாரு. நம்ம சின்னாத்தா வாரா, அதனால இவகிட்ட வரும்போது முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு பிரம்மசக்தி பேச்சிய கண்ட உடனே ஐயா வட்டாரங்கத்தை சொல்லல கண்ணு சிக்குன்னு பொத்துதாரு. இத பிரம்மசக்தி பேச்சு பாத்துக்கிட்டா. ஏ மகன ஏ வட்டாரங்கத்தை சொல்லல உண்டா ஏ மாரடிக்கான்னு சொல்லல ஏல உங்க ஆத்த ஒண்ணு போட்டு போயிட்டா நீ வயர் வழித்தது மையாரம் கூப்பிடறதுக்கு வந்திருக்க. நீ என்ன கண்டவனையோட கண்ணை பொத்துத இந்திரசாலம் மந்திரசாலம் இந்த பிரம்மசக்தி பேச்சிய மட்டும் பழிக்காது. ஜேட்டை போற ஆத்த பாதிட்டு வச்சுக்கோ. எந்திரிடா ஏமா எங்க கூப்பிடுத ஏன்னா நீ வயர் வலித்துதானே அழுகுத. வட்டாரங்கத்தை சொல்லல வயர் வலிச்சுட்டு மையானம் போக வேண்டாமா? உனக்கு வேணுங்கிற விருந்த மையானத்துல வச்சிருக்கேன்.
நீ எண்ணி நம்ம போவோம். போவோம். அவன் சொல்றாரு வட்டாரங்கத்தை சொல்லல. ஏமா நான் தொட்டில பச்சை பிள்ளையால படுத்திருக்கேன். உன் கூட நான் எப்படி வர முடியும்னு தோல்ல தூக்கிப்பட்ட போவேன். அங்க வந்து பிணத்தை சாப்பிடணுமே பச்சை பிள்ளை நான் எவ்வளவு சாப்பிட்டுருவேன். என்ன வளர்த்து காட்டு உன் கூட நான் வாரேன் அப்படின்னு வட்டாரங்கத்தை சொல்ல முண்டைசாமி சொல்ல ரொம்ப சேர்த்தி பேச்சு அம்மா பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த வட்டாரங்கத்தை சொல்லலையா குழந்தையா இருக்காரு பாத்தீங்களா பிள்ளையாக இருப்பது ரொம்ப சேர்த்தி பேச்சு அம்மா பெரியவன வளர வைக்க பறவையாக இருப்பவன பலவோன வளர வைக்க குழந்தையாக இருப்பவன குழந்தையாக இருப்பவன ஒளி போல வளர வைக்க குழந்தைய இருந்தவன என்ன கொடி போல வளர்ந்துட்டேன். ஆகாயம் பூமியுமா வளர்ந்து நிக்க நம்ம ஐயால வரணும்ல. என்ன அலங்காரம் பண்ண வேண்டாமா? எனக்கு தகுந்த ஆயுதத்தை கொடு அப்படின்னு பிரம்மசக்தி பேசிக்கிட்ட ஐயா சுடல வட்டாரங்கத்தை சுடல மாயாண்டி முன்ன சுவாமி கேட்க வாழடிக்கும் சுடல சத்தியத்தில் வந்த தெய்வம் ஐயா சுடலைக்கு அம்மா பிரம்மசக்தி பேச்சு அம்மா அலங்காரம் பண்ணது. அலங்காரம் எவ்வளவு மையால போனோம்ல. ஐயா வட்டாரங்கத்தை சுடலைக்கு பிரம்மசக்தி பேச்சு எப்படி அலங்காரம் பண்ணது தெரியுமா?
அம்மா பிரம்மசக்திக்கு பின்னால அம்மா ஏச்சி அம்மா பின்னால பின்னால எங்க வட்டாரங்கத்தை சொல்ற வளர்த்தாங்கட வர மாதிரியே பின்னாலேயே வர வாராரு வாராரு அம்மா உக்ரகண்டமையானதே மாயாண்டி வார போதே வட்டாரங்கத்தை சொல்லலைக்கு எங்க சொல்ற முண்டனுக்கு ஏ சத்தியத்தில் வந்த தெய்வம் ஒரு வெத்தர சத்தியத்தை வந்தவரு மாதரித்தான் சொல்லல வட்டாரங்கத்தை மாயாண்டி சொல்லல முண்ட உத்தரகண்டம் ஐயா வாராரு கொண்ட பிணை இருந்து வியாபது தெரியுமா ஒரு மாவரா
படைச்சாச்சு, வந்த வேலை முடிஞ்சாச்சு. முடிஞ்சாச்சு. நமக்கு ஏத்த சாப்பாடுதான். நல்ல விருந்து பிரம்மசக்தி பேட்டியமா மையானத்துல வச்சிருக்கா. இதை சாப்பிடணும் அப்படின்னு எங்க வட்டாரங்கத்தை சொல்ற முண்டைசாமி அந்த மூட்டத்துக்கு முன்னால மூட்டத்தீர பிணம் இருக்கு, மூட்டத்தீர பிணம் இருக்க முழுப்பணத்தை இருக்காரு வட்டாரங்கத்தை சொல்ற முண்ட அட்டையில பிணம் இருக்க, அட்டையில காலை பத்தி இருப்பாரு வாடும் பலனையே பரிசளிக்க வேண்டும் என்று பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எங்கள் தெய்வ செட்டியாருடைய குலத்திலே அவதாரம் செய்த ஐயா வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, வெற்றிவேல் முருகப்பெருமான் நாமத்தை பெற்ற எஸ் சண்முகம் சன்னா சுப்பையா செட்டியார் மூலக்கரைப்பட்டி ஆனக்குட்டி சாசா குலகோமரங்கள் ஐயனுக்கு ஐயன் மையனுக்கு மையன் அறிகிற புத்திரன் ஆனக்குட்டி சாசாவுடைய குடும்பத்தார்கள் ஐயா எஸ் சண்முகம் சன்னா சுப்பையா செட்டியார் மூலக்கரைப்பட்டி அன்னாருடைய தங்க கரத்தினாலையும் வாடும் முறைமைக்கு 1,00,500 கோடியாக கொண்டு வந்து இந்த சேரபுரம் சுப்பிரமணியபுரத்திலே கொடுக்கிற எங்கள் ஐயா வட்டாரங்கத்தை சுடரை முண்டைசாமி வாசலை பாடும் முறைமைக்கு பரிசீலித்துள்ளார். அப்படியா? உலகத்தில் உயர்ந்த நகரம், கோலயத்தில் புகழ் படைத்த நகரம் நமது கோவில்பட்டி. கோவில்பட்டி மா நகரத்தில வாழ்வாழ்ந்து வாழக்கூடிய வாழ வைப்பா
பொஞ்சாமல் எல்லாம் எரிசாமல் ஜலது வேணும் இழுக்குவாரோ முருகதியில ஜலது வேணும் மூட்டையாக போடுவாரோ வானதியில ஜலது வேணும் வானதியில ஒரு மாலையாக போடுவாரோ ஒரு மாலையாக போடுவாரோ மேல போடுறாரு கையில செலவு வேணும் முதுகில செலவு வேணும் ஐயாவுக்கு ஒரு உள்ள தொங்கு மாலை ஆமா செத்த விடத்தெல்லாம் தொங்கு மாலையா தோந்த அள்ளி அள்ளி போடுறேன் செடி செவச்செடிய கலந்து நிக்க இத பிரம்மசக்தி பேச்சியமா பாத்துக்கிட்டா ஏ வட்டாரங்கத்தை சொல்லல உன்னை வெள்ளத்திலே கூட்டு வந்துட்டேன் நல்ல சாபத்துல நல்ல வயதுக்கு சாப்பிட்டுட்டேன் தாய்பால் முடியாத உனக்கு நான் சவப்பால கொடுத்துட்டேன் மாதாவுக்கு பதிலாக உனக்கு மாண்ட விடத்தை ஊட்டிட்டேன் போதுமான வயிறு நிறைஞ்சிருச்சா போன கைலாசத்துக்கு போனா உங்க அம்மா பார்வதி அவளுக்கே தெரியாம நான் சுடுவாடு கூட்டு வந்துட்டேன் தாய்க்கே தெரியாம நீ மையால வந்துட்டேன் உங்க அம்மா பார்வதி அடுப்பு கூட்டி அடுப்பு கூட்டி சோறாக்கி காணும் சுடலை முன்னே சாமி அடுப்பு கூட்டி அடுப்பு கூட்டி நம்பு சோறாக்கி சுடலைய காணும் அம்மா பாரதியா அடுப்பு கூட்டி போதுண்டா போறேன் போற வழியில எனக்கு வயிறு பசிச்சு எனக்கு சாப்பாடு வேண்டாமா ஐயா நாதஸ்வர கலைஞர்கள் மகளவாத்திய கலைஞர்கள் ஈனவாடசாமி கோயிலே ரெடியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாதஸ்வர கலைஞர்கள் மகளவாத்திய கலைஞர்கள் ஈனவாடசாமி கோயில் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆமா அலங்கார பூஜைக்கு ஆயத்தமாகி உள்ளது அதனால கலைஞர்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக ஈனவாடசாமி கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது விழா கமிட்டியாருடைய அன்பான அறிவிப்பு அப்படியாக ஐயாவான வட்டாரங்கத்தை சொடலையே பிரம்மசக்தி பேச்சியமா கைலாசம் போக சொல்லுதா எனக்கு வயிறு வச்சுட்டே போற வழியில எனக்கு சாப்பாடு வேணும்தா ஏப்பா முந்தானத்தை மூடி வச்ச பிணம் இருக்குடா அந்த பிணத்தை உனக்கு எடுத்து தாரேன் அப்படின்னு சொல்லி முந்தானத்தை மூடி வச்ச பிணத்தை எங்க ஐயா வேற வட்டாரங்கத்தை சொடல உண்டை சாமிக்கு கெட்டு பேரம் கொண்ட போட்டு முண்ட கொண்ட
மேல போய் இந்த பேச்சி மகன் என் பேராண்டி எங்க வட்டாரங்காத்து ஜொடல முண்டசாமி பிணத்துக்கு மேல போய் படுக்க மிச்சருக்கு பிணத்தை கொண்டாந்து மெத்தையா விரிச்சாரு. அந்த மெத்த அவருக்கு பிணம் எப்படி இருக்கு தெரியுமா? இறவம் வச்சு மெத்துற மாதிரி ஒத்தனை கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படி பிணத்துக்கு மேல எங்க வட்டாரங்காத்த மாயாண்டி சுடல முண்டை பிணத்துக்கு மேல படுத்திருக்க வெறும் மனசுல நினைக்காரு. நம்ம அப்பா சிவனுக்கும் நம்ம மையானம் போனது தெரியாது. நம்ம அம்மா பார்வதிக்கும் நம்ம சுடுகாடு போனது தெரியாது. நம்ம சுடுகாடு போன விவரத்தை நம்ம அம்மா அப்பா வட்டாரங்காத்த மாயாண்டி சுடுகாடு போன தெய்வம் கணமதியில வாழ விடும் தின்ன தெய்வம் வட்டாரங்காத்த சுடல முண்டை சாமாரி ஜாமம் போல அம்மா அப்பா அறியும்படி அம்மா அப்பா அறியும்படி அழுகோடு போடுவாரு. அம்மா அறியும்படி அழுகோடு போடுவாரு. ஜாமாரி ஜாமம் போல அலையில நல்ல சத்தம் போடுறாரு. வட்டாரங்காத்த சுடல முண்டை மாணிக்க கையில மாணிக்க குரல் மணிக்குரல் ஓடுறாரு. சுடல ஓட்ட சத்தம் வட்டாரங்காத்த சுடல மையால போன விவரத்தை பார்வதி அறியணும், அப்பா பரமசிவன் அறியணும். அம்மா அம்மான அழுகுரல் போடுதாரு. போடுத அழுகுரல் பார்வதிக்கு அப்பதான் காதுக்கு கேக்கு. அப்ப பார்வதி நினைக்க ஆத்தே நம்ம புள்ள வட்டாரங்காத்த சுடல முண்டசாமிக்கு வயல் பசிச்சுட்டு போடுங்க. நம்ம பிள்ளைய கண்டதுனால புருஷனை மறந்தோம். நம்ம புருஷனை கண்டதுனால பிள்ளைய மறந்துட்டோமே. நம்ம பிள்ளைக்கு போய் அச்சியமத்திட்டு வருவோமே. வட்டாரங்காத்த சுடலையத்தான் எங்க கையெடுத்தா வலது கண்ணு முத்தமிட்டா கையில் எடுத்தா வட்டாரங்காத்த சுடலையத்தா வலது கண்ணு முத்தமிட்டா சுடலைக்கு செத்தவனவாட அவருக்கு செவரலியா மணக்கு இவளுக்கு மூக்க பிடிக்க முடியல பார்வதிக்கு ஆண்டவன வாட அவருக்கு மல்லிகைப்பூ மணக்கு யார் அந்த வட்டாரங்காத்த சுடல முண்டனுக்கு பார்வதிக்கு மூக்க பிடிக்க முடியல அழுகின பெணவாட ஐயா வட்டாரங்காத்த சுடலைக்கு அலடிப்பூவா மணக்கு ஏ அப்பா ஏ சுடலா ஏ வட்டாரங்காத்த சுடல முண்டா வரைக்கும் எங்க போன பிள்ளையாக நினைக்கிறேன் பெரியவனா இருக்கிய மதுரையாக நினைக்கிறேன் மாயக்கார நீதாரோ வட்டாரங்காத்த சுடல முண்டா குழந்தையா நினைக்கிறேன் குழந்தையா நீதாரோ
உன்னை குழந்தையா நினைச்சு வளர்ந்ததுக்கு நீ கோலக்கார தெய்வமா இருந்திருக்கிய. உன்னை பிள்ளையா நினைச்சு வளர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமை தேடி இருந்துட்டடா. நீ பெரியவனா இருந்திருக்கிய. இது சைவ கைலாசம். இந்த சைவ கைலாசத்துல நீ சவப்பால கலக்கலாமா? மாணிக்க கைலாசத்துல நீ மாமிசத்தை கலக்கலாமாடா? ஏய், வட்டாரங்கத்தை ஜொடலம் உண்டா? இப்பேற்பட்ட ஜொடல நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த கைலாசத்துல இருந்தன்னா இந்த கைலாசத்தை நீ சுடுவாடாக்கிறோடு. கைலாசத்தை சுடுவாடா ஆக்கிருவேன். அதனால வட்டாரங்கத்தை ஜொடலை உண்டை சாமி பார்வதி சொல்லவும் எங்க வட்டாரங்கத்தை சுடல முண்டன் சொல்லுறாரு. ஏ அம்மா, உனக்கு வேணும்னா நான் வந்து பிறந்தேன். நீதான பிள்ளை வேலை வேணும் என்ன பெத்தெடுத்த. தூண்டாத மணிவிளக்கில் வந்து நான் வட்டாரங்கத்தை சுடலையா பிறந்தேன். மணிவிளக்கில் வட்டாரங்கத்தை மாயாண்டிய வந்து பிறந்தேன். மாயாண்டி முண்டனாக நான் வந்து அவதாரம் செஞ்சேன். என்ன வேணுங்கும் போது உனக்கு வேணும், நான் வேண்டாம்னு நான் பூலோகம் போகணுமோ, நான் பூலோகம் போகணும்னா எங்க அப்பா சிவபெருமான வர சொல்லு. எங்க அப்பா சிவங்கிட்ட தான் நான் பேச வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல பார்வதி சிவபெருமான கூப்பிட்டா. ஏ ஆண்டவனே, பகவானே, வாங்க, உங்க புள்ள வந்து பண்ணிருக்க அட்டுழியத்தை பாருங்க அப்படின்னு பார்வதி கூப்பிடவும் சிவபெருமா வந்தாரு. என்ன பார்வதி, என்ன நடந்தது? உங்க மகன் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்க, தொட்டுல பாருங்க, பிணத்துக்கு மேல படுத்திருக்கான். ஏ பார்வதி, நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், இந்த பிள்ளையே நீ கேளாத, நாளைக்கு மையானம் போவான், மாண்ட பிணத்தை கலப்பாம் நான் சொன்னேனே. சுடுகாடு போவான், சுட்ட பிணத்தை சைவ கைலாசத்துல கலப்பா. நான் படிச்சு படிச்சு சொன்னேன், எனக்கு இந்த பிள்ளைதான் வேணும், நீ தானே கேட்ட. அதனால உன் பிள்ளைட்டு நீ பேசிக்கோ, இல்ல இறைவா உங்ககிட்ட தான் என்னமோ கேட்கணும் தான் அப்படின்னு சொல்ல சிவபெருமா வந்தாரு. வட்டாரங்கத்தை சுடலைய பார்த்து கேட்காரு சிவபெருமா. ஏடா ஏ மகனே, ஏ வட்டாரங்கத்தை சுடல முண்டை சாமி, என்னப்பா வேணும்? எப்ப மாண்டவனை வந்து மாணிக்க கைலாசத்துல கலந்ததுனால சைவ கைலாசம் ஆகக்கூடாது, நீ பூலோகம் போன அம்மா பார்வதி சொல்லுதா. இந்த சுடலை நான் பூலோகம் போனோம்னா எனக்கு கைலாசத்துல காணி நிலம் பங்கு வேணும். காணி நிலம், காணி நிலம், காணி நிலம்னா ஒரு 28 சென்ட் இடம் கேட்காரு. காணி நிலம்னா 28 சென்ட்ல ஐயா சொல்ற நிலைய கேட்காரு. கைலாசத்திலே இந்த உலகத்திலேயே முதல்ல தாய்தா பண்ண சொத்து பிரிச்சு கேட்டது இந்த சொல்லலாம். காணி நிலம் சென்று 28 சென்ட்ல என்ன கேட்காரு தெரியுமா? மண் கொடைத்து பீடம் போட்டு மாயாண்டினே மாணிக்க கையில மறைய நிலையம் கொடுக்கணும். சிலையடித்து மகன் சுடலை என்று கையில நிலைய சுடலை என்று மாணிக்க கையில மறைய நிலையம் கொடுக்கணும்.
கையில காப்பு கட்டணும் யாழையான அலையாச்ச சுடலை மாடா கையில நல்ல கையில அழக விட்டு வாங்குவாரா எல்லோடு முறைச்சோடு மேலதான வீட்டோடு அணியாங்குத்தோடு கையில நிலைய வாங்கி பிரம்மசக்தி பேச்சு அம்மா இந்த வட்டாரங்காத்த சுடலை முன்ன முத்து புதிய வேணும் கையில நல்ல கையில கடவுளோட இடமதியில 1000 கோடி வரங்கள் வாங்கி உலோக தேஜத்துக்கு ஐயா புகழாக வாராரே தண்ணி ஊத்தி விளக்கெரியும் மக்கம் பள்ளி வாசலிய மனிதன் ஜன்னதிய ஏழு நிலைய வாங்கி ஜம விட்டு வாங்கி 6 நிலைய வாங்கி விட்டு வாங்கி கட்ட சுடலை மாட பிரம்மசக்தி பேச்சியோடு மண்ட ஜாமியுமா முத்து புதியவ மக்கம்பள்ளி வாசல் விட்டு எங்கே வாராரா அஞ்சி வைக்கி மலையாளோ அதனடுவே கொல்லங்கொச்சி கோழிக்கூடு கொட்டார கரையதற்கு பகவதிய வாசல் வாரா கொட்டார கரையதற்கு பகவதிய வாசல் வாரே பகவதிய வாசலில 7 திரவியத்து 21 நிலைய வாங்கி அள்ளும் மனம் உள்ளங்காசு சேரலாக்கியம் கழிப்பழங்கா இரவியத்த காத்துவாரா காத்த சுடலை மாட திரவியத்த ஆயாண்டி காவலுக்கு ஆகாத காலந்தான அழிச்சாட்ட வருகுதையா நாடான நாடுதான அந்த முனல் உரதிய ஆளி பெரும்புலைய அவர் தேவி புலக்கொடியா அவ பெற்றமவ மவுசைக்கு அவ 14 வயதறிய 10 வயது பெண்டான அவ பெண்ணுக்கான பெண்ணழகு ஏட கொண்ட மயிலழகு பெற்றமவ மவுசைக்கு அவ தன்னழகு காணாதென்னு தங்கநக போட்டேன் என்று மாயாண்டி சுடலைக்குத்தான் அட்டரங்கத்தை சுடலைக்குத்தான் அடவச்சிங்கள் பாப்பாளா அடவச்சி பார்த்து ஐயா அட்டாரங்கத்தை சுடலையை ஒரு மையானத்துக்கு மாயாண்டி சுடலையை அனுப்பி வைக்க 7 கால திரவியத்தை கொள்ளையிட்டான் காளி பெரும்புலையில் களவு செய்த புடைய சுடலை பகவதின வரங்கள் வாங்கி அந்த முனங்கூரதில மகாண்டி மாசுடல பாம்பாட்டம் போடுவாரா பண்டாரஞ்சுருவம் கொண்டு அந்த மாமுசிக்க பாப்பாரா
வாக்கு ஒன்று சொல்லுவாரா 8 நாளைக்குள் கருவளிப்பேன் கன்னிப்பொண்ணை சீரழிப்பேன் என்று வாக்கு கொடுக்க சொல்லு தவறாமல் மாவுசிக்கு கருவளித்தார் ஐயா வட்டாரங்கத்தை சுடலை கன்னிப்பொண்ணை சிறைகளித்து ஒருவாய் ஒருவழித்து உத்தமையை சீரழித்து ஆகாட்சி மரவிலையில் கண்ணாடி பொன்றுவலையில 7 வீட்டு பலியமார்கள் 8 வீட்டு பிள்ளமார்கள் ஏதொரு மாசிலத்தான் அரிப்பாரா ஏக்க வேணும் என்று காலி பெரும் புலைய அவ மாரணமையோடு மாரணமையும் மைவித்தை எடுத்து வந்தா சிதம்பரம் அஞ்சலத்தை சிறு சுலவிலை வரைந்தார் என் ஐயா வட்டாரங்கத்தை சுடல பார்த்தார் ஏலே புலையா மரவிழா அழிஞ்சதுன்னு வந்தது உனக்கு அகமானோ என்ன பிடிக்க ஒன்னால முடியாது எனக்கு ஏழனுக்கு பரநில போட்டு பாலாடு ஒரு பரணு பாலு பெண்ணி ஒரு பரணு சூடாடு ஒரு பரணு சூடு பெண்ணி அருங்கடா சிங்கடா ஒரு பரணு 7வது பரநிலை எரும மாட்டு பலிக்கு பதிலாக மாவுசைக்கு நெஞ்சிகிரி பலி கொடுத்த 1008 சொருபத்தில அகப்படுவேன் சொன்ன போதே மகள பலி கொடுத்து மகனை பிடிக்கணும் எனக்கு வரனு போட்டான் மனவிலங்கு ஆளாடு ஒரு பரணு ஆடு பண்ணி ஒரு பரணு சூடாடு ஒரு பரணு சூடு பண்ணி மறுபரணு கருங்கிட ஒரு பரணு சிங்கிட மறுபரணு 7வது பரணு மேல மகளை என்றும் மாறாமல் மாவுசைக்கு ஏத்துவானா தத்தால நாள் கழித்து அவனுக்கு 21 கன்னி போட்டு மகளை என்னும் மாறாமல் நெய்யத்தான கீழுவானா தக்கரங்கத்தை சுடலை மாடன் மாவோடு குழியோடு மாவுசைக்கு கருவறுத்தார் அவரை கொலையனையும் கருவறுத்தார் பழைய கூட்டங்களை வேறறுத்தார் அங்கிருந்து பயணமாகி 7 திரவியத்தை அம்மா பகவதியிடம் சேர்த்து விட்டு சிவன பேரி தன்னதியில தங்கரையதில தன்னியாசி கொண்டாடிடும் தன்னிலைய வாங்கிக் கொண்டு ஆண்டி சுடலை செய்வார் சுடல பெருகி இருக்கும் போது அத என்ன நடக்க தெரியுமா தன்னிலேயும் நல்ல நாடு புகழும் நாடு நாடு தேசத்தில திருநெல்வேலி தன்னதியில தாமிரபரணி நதிக்கரையில் மணப்பநாடு தன்னதியில அகிலத்தில் பெரிய நாடு பெரிய அழக ஆலிக்கோடி நகரம் தானே ஆலிக்கோடி நகரம் தானே ஆலிக்கோடி நன்னதியில குடிக்காது நாட்டார்களோ நெத்தியிலை வியாபாரங்கள் விருப்பமுடன் செய்துவாரா குடிக்கலாட்ட சமுதாயங்கள் நெத்தியில வியாபாரத்தை ஊரு கண்ட ஊரு எல்லாம் நாடு கண்ட நாடு எல்லாம் பரிவர்த்தனை செய்துவாரா
வியாபாரம் நடக்கும் போது சமுதாயத்தில் வியாபாரம் செய்வதற்கு தூத்துக்குடி ஜில்லாவில ஏறோடும் தன்னதில முருகப்பெருமா நாமம் பெற்ற சுப்பிரமணியபுரமதியில சுப்பிரமணியபுரமதியில அவர்கள் வியாபாரங்கள் நடத்துவாரா நகரத்தில செட்டியார் குடும்பம் தானே 15 குடும்பம் தானே செட்டி மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வாரா அங்க திறவடைந்து உயரமான போட்ட போட்டு செட்டி மக்கள் எல்லாம் சுப்பிரமணியபுரமதியில அம்மோடு கோட்டையடி கோட்டைய கெட்டுவாரா அங்க கொத்தரங்கள் அமைப்பாரா அங்க கொத்தரங்கள் அமைப்பாரா ஆணையட்டு ஜாவடியா செட்டி மக்களுக்கு இருக்க மண்டக 15 வீட்டிலதான் செட்டியாரு எல்லாரும் செட்டியாரு கேட்ட ஜாவடியா கேட்ட அவருக்கு கொள்விருக்க மண்டகமா வெள்ளாளன் செட்டியார்கள் 15 குடும்பங்கள் பாட்ட கொத்தல் அமைத்து ஒரு காம்பவுண்ட் போட்டு அந்த காம்பவுண்டுக்கு காவலாக மனைடிய காத்த தெய்வம் ஈனமான சாமி ஈனமான சாமி ஈனமான தீயும் கோட்டைக்கு காவலா வைத்து அந்த வெள்ளாளன் செட்டியார் கூட்டத்தில ஆண்டு வரும் நாளே அருகில செட்டியாரு சிவனுடைய தீட்சை பெற்றவர்கள் சிவனுடைய வாக்கியங்கள் பெற்றவர்கள் சிவனையே தன் தெய்வமாக வைத்து வணங்கக்கூடியவர்கள் இவர்கள் சைவ வெள்ளாளை செட்டியார்கள் முன்னோடி தெய்வமாக சிவன பெருமானை வைத்து சிவன் அடியார்களாக சிவ தீட்சை பெற்று வாழ்ந்து வரும் பொழுது நடக்க தெரியுமா இந்த சுப்பிரமணியபுரம் அடியில எப்போது ஆண்டு வாரா பொன்னம்மன் செட்டி யாரு அந்த பொன்னம்மன் செட்டி யாரு பலசரக்கு யாவாரோ பலசரக்கு நடத்தி வாரா கடைகள் போட்டு
பலசர கடை வச்சு நடத்தும் போது ஆலைக்குடியை சேர்ந்த கொடிக்கால் நாட்டார் சமுதாய மக்கள் வெத்தலை பரிவர்த்தனை நடத்துறாங்க. வெத்தலை பரிவர்த்தனை பலசர கடைக்கு வெத்தலை வேணுமில்ல, பலசர கடையில எல்லா பொருளும் இருக்கும். ஆனா முக்கியமா வெத்தலை பார்க்க முக்கியமா வேணுமில்ல, அதுல வெத்தலை கட்டை கொண்டாந்து கொடுத்து இப்படி பரிவர்த்தனை நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி பரிவர்த்தனை நடத்தும் போது இவர் ஒரு நாளை இவங்க இந்த கொடிக்கால் நாட்டார் சமுதாய மக்கள்கிட்ட இத்தனை கட்டு வெத்தலையை கொண்டாந்து என் கடையில போட்டுன்னு சொன்னாங்க. இவங்க போட்ட வெத்தலை கட்டுல ஒரு கட்டு குறைஞ்சிருக்கு. ஆனா இவர் எண்ணிக்கை தவறிடுது, அவங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. இப்படியாக இருக்க அந்த பொன்னமலை செட்டியாரு இந்த கொடிக்கால் நாட்டார் மக்கள்கிட்ட சொன்னாரு, ஏ கொடிக்கால் நாட்டார் மக்களே, நீங்க கொண்டு வந்த வெத்த ஒண்ணு இருக்கும் கணக்க வாங்க, நான் கேட்ட வெத்தலை கட்டு வரல, நீங்க என்னப்பா 2-3 கட்ட குறைச்சி கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்தது சரியாதான் செட்டியார கொடுத்தேன், நீங்க எண்ணி பார்த்ததுல குறை இருந்திருக்கும் அப்படின்னு இப்படின்னு கொடிக்கால் நாட்டார் சமுதாய மக்களுக்கு பொன்னமலை செட்டியாருக்கும் வாக்குவாதம் நடக்கு. வாக்குவாதம் நடக்கும் போது கொடிக்கால் நாட்டார் சமுதாயங்கள் பொன்னமலை செட்டியாரிடம் உண்மையை சொல்லணும்னா சத்தியம் பண்ணணும். ஆளி கூடி நகரத்தில அந்த மாரடிச்ச வாசலுக்கு பொன்னமலை செட்டியாரு சத்தியமும் செய்யணும். கொடிக்கால் நாட்டார்கள் கொடுத்த வெத்தலை கட்டு குறவா, நீர் வாங்கினது குறவா, உண்மையும் பொய்யும் தெரியணும்னா ஆலிக்குடியில் இருக்காரு மாரடிச்சான் சொல்ற நாங்க சத்தியம் பண்ணுவோம். நீர் வாங்கினது பொய்யா, நாங்க கொடுத்தது பொய்யா, நான் சூழத்தை பொறுத்துத இல்லன்னு சொல்லி நீர் அபத்தம், நான் கொடுத்தது உண்மைன்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணுதேன் அப்படின்னு அந்த கொடிக்கால் நாட்டார் சமுதாய மக்கள் எல்லாம் எங்க பொன்னமலை செட்டியார ஆலிக்குடி நகர சூழத்தை பொறுத்துவா, சூழத்தை பொறுத்தும் பொன்னமலை செட்டியாரோ ஞாபகம் அறியாத அதனை பொய் சத்தியம் பண்ணுதா. போறாரு, இவரை விடக்கூடாது, இவரை பின்தொடர்ந்து நோய் நோக்காட யாவணும் மாரடி செஞ்சொடலார அவரை பின்தொடர்ந்து வாரார பின்தொடர்ந்து வரும்போது பொன்னமலை செட்டியாருக்கு பெருங்குளூரும் காய்ச்சலுமா இறக்கி அகிக்குதையா நோக்காடு செட்டியாருக்கு வரும்பொழுது ஏற்கனவே சிவதீட்சை பெற்றவரு, சிவனுடைய அடியாரு, சிவனுடைய பக்தரு, அண்டவா அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா இறைவா இறைவா பகவானே சாமளவா சர்வலோகநாயகா, எனக்கு எந்த பந்தமும் வந்துடக்கூடாது, எனக்கு முன்னாலே இருந்து நீ சிவபெருமானை காப்பாற்றணும் என்று பொன்னமலை செட்டியாரே சிவனார வருந்தி கொண்டு சுப்பிரமணிய முரட்டுக்கிட்டா பொன்னமலை செட்டியாரே அந்த புகழோடு வாரா
பொன்னம்பளை செட்டியாரு கட்டில படுத்திருக்கா வைத்தியங்கள் பாப்பாரா பயத்த வழி தீரலைய கை மருந்து கொடுப்பாரா காய்ச்ச வெளி தீரலைய காய்ச்சலுக்கு கை மருந்து கொடுக்காங்க கை மருந்துக்கு காய்ச்சல் தீரல வைத்தியம் பார்க்காங்க வயத்த வழி பெங்களூரு காய்ச்சல் விரட்டி அடிச்ச வேணமா இருக்கு அந்த பொன்னம்பளை செட்டியாருக்கு நோய் நோக்காடு எத்தனையோ வைத்தியத்தை வச்சு பார்க்காங்க வைத்தியத்தை பார்த்து வயத்த வழி காய்ச்ச வழி நோக்காடு தீரல நோய்க்கும் பாரு அப்ப நோய்க்கும் பார்த்தாச்சு நம்ம பேய்க்கும் பார்க்கணும்ல அப்படின்னு பொன்னம்பளை செட்டியாரு யாரையாவது வச்சு குறி பார்த்து கோடாங்கி அடிச்சு நம்ம பாத்திர வேண்டியதான் பொன்னம்பளை செட்டியாரு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இரவு நேரம் நினைக்கும் போது இந்த வட்டாரங்கத்தை சுடலையால மாரடிச்ச அருளால ஒரு குடுகுடுப்ப காலந்தால கோடாங்கி அடிச்சு கொண்டு செட்டியாரு வீட்டு முன்ன அதை புரியாத துவக்குதாரு சக்கமா வந்திருக்கா நல்வாக்கு சொல்லுதா ஆலிக்குடி குடிக்காதாட்டார் சமுதாய மக்கள்கிட்ட எத்தனை பரிவர்த்தனை செய்து உண்டா சக்கமா வந்திருக்கா நல்வாக்கு சொல்லுதா அவங்கள்ட்ட வேங்கல வெத்தனை இல்லைன்னு சொன்னீரா சக்கமா சொல்லுதா அதுக்கு பதிலா போய் ஆலிக்குடி மகாராஜான் ஜலவாஜல சத்தியம் பண்ணியரா வீட்டுக்குள்ள இருந்தவர் எப்படி சொல்லு வீட்டுக்குள்ள இருந்து இல்ல சொல்லுது எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க நடுச்சாமத்துல போய் கோடாங்கிட்ட போய் குறியாக்க முடியுமோ அவர் படத்துக்கு போய் எப்படி கேட்பாரு காது கொடுத்து கேட்காரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பொய் சத்தியம் பண்ணதுனால ஆலிக்குடி மாரடிச்சான் சொல்ல வந்திருக்கா மாரடிச்சான் சொல்ல வந்திருக்கா மாரடிச்சான் உங்க வாசல கொள்ளிலையம் கேட்கா கொள்ளிலையம் முடக்கல்ல சந்ததிய கருவறுப்பான் வாழ வைக்கிறவன அவனுக்கு கொள்ளிலையம் கொடுங்க சக்கமா நல்லாக்கு சொல்லுதா அப்படின்னு அடிக்காங்க இப்படி கோடாங்க அடிக்கவோ இவர் வீட்டுக்குள்ள இருந்து பொன்னம்பளை செட்டியார் காது கொடுத்து கேட்காரு ஆஹா நடந்தபடி குடுகுடுப்பக்காரன் சொல்லிட்டானே அப்படின்னு ஐயா மறுநாளை காலையில் மாப்பிள்ளைய அழிப்பார் சொந்த மாப்பிள்ளைய கூப்பிடுவாரு ஏ மாப்பிள்ளா நேத்து நைட்டு ஒரு குடுகுடுப்பக்காரன் வந்தா நடந்தபடி சொல்லிட்டான் நானும் வெத்தலை கட்டுல ஒரு 2 கெட்டு அயத்த மறந்து தரணும்னு சொன்ன யாபகம் படுத்திட்டு ஒரு சத்தியம் பண்ணிட்டேன் அந்த சத்தியத்துல மாரடிச்சான் சொல்ல வந்திருக்கான்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான் இது உண்மையா பொய்யான்னு பாக்கணும்னா மூவாத்தங்கரம் முக்குடல் பதியில ஜீவனப்பேரியில இருக்காரு ஜீவனப்பேரி சொல்ல முண்டசாமி முத்து புதியல அவரை கூப்பிட்டு அங்க கோயில ஆடக்கூடிய சாமி உண்டாடி வச்சு பின்னாரு போட்டு நம்ம என்ன ஏதுன்னு புரிவார்த்து தொலைக்கணும் அவர் மாப்பிள்ளை கிட்ட பொன்னம்பளை செட்டியார் சொன்னாரு உடனே மைத்துரன் மாப்பிள்ளை பார்த்தாரு பேரி நல்ல பேரி சொல்லலை கீதா மாமரத்தடி அழைத்து நல்ல அதிகா சுப்பிரமணியபுரம் அதிகா அந்த பொன்னம்பளை செட்டியாரு அவருடைய அரண்மனைக்கு பூசாரி வாராரு
சமுதாய மக்கள்கிட்ட எத்தனை பரிவர்த்தனை படுத்துனீரையா? ஆதாளி போட்டு சொல்லுதாரு, சிவனை பேரி சாமி கொண்டாடிட்ட, அது மூலமா அவருக்கு வாக்கு கிடைக்கு. பொன்னமலை செட்டியாருக்கு பரிவர்த்தையில எத்தனை கட்டு குறைஞ்சு சத்தியம் பண்ண கூப்பிட்டியரா? ஆலிக்குடி சொல்ல வரடிச்சான் சொல்ல சத்தியம் பண்ணீரையா? பொய் சத்தியம் பண்ணிட்டீங்க. ஞாபக மறதியில ஓமலையும் தவறில்லை. நீ சத்தியம் செய்தனால இந்த பொய் சத்தியத்துல எந்த வந்து வந்திருக்கா? மாரடிச்சான் சொல்ல வரும்போது உனக்கு வெங்குளூர் காய்ச்சல் வந்துதா? அயத்த வழி நோக்காடு கண்ணு வழி வந்துதாப்பா? நீ நோய் நோய்க்கு மருத்துவம் பாத்தியா? உன் பின்னால மாரடிச்சான் சொல்ல வரும்போது நீ சிவனை நினைச்சிட்டு எங்க அப்பனை எங்க அப்பனை நினைச்சதுனால உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். ஐயா ஐயா தவறு நடந்து வச்சு மன்னிச்சுக்கோ. சிவனை பேரை சொல்லலாம். ஏதோ அறிஞ்சோ அறியாம உன் புள்ள சின்ன புள்ள ஏதோ தவறு பண்ணிட்டேன். நீ சிவனை நினைச்சு மன்னிச்சு வந்ததுனாலதான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். அப்பனை நினைச்சிட்டேன். என் சுடலைக்கும் முன்பிறந்த முண்டனுக்கும் பின்பிறந்த பேச்சுக்கும் எனக்கு மையாளத்தில அண்ணன் ஒட்டிய பிரம்மசக்திக்கும் அத்தோட முத்து புதியவனுக்கும் எனக்கு நிறைய முடிப்பியாடா? அப்பதான் சொல்லுதாரு பொன்னமலை செட்டியாரு, நாங்களோ சைவம் சிவதீட்சை பெற்றவர்கள். சிவனே எங்களுக்கு பெரிய தெய்வமாக நினைக்கமே. சிவன் அடியாராக இருந்து சிவமதமே சைவ மதத்துல இறங்கிருக்கோமே. நீனோ பொல்லாத தெய்வம், கைலாசத்துல ஊட்டு வாங்குற தெய்வம், ஏழடுக்கு பிறனுல ரத்தப்படி பெற்ற தெய்வம். முட்டை முருங்கக்கா பொட்ட கோழி பொடி எரிஞ்சி கருங்கடா செங்கடாலாம் பழி ஏப்பிய நாங்க சைவ குலத்துல பிறந்த சைவ செட்டியாருல உனக்கு நான் எப்படி பழி கொடுக்க? நாங்க சைவ பழி வேணா தருவோம். சைவ இந்த பாலாடு பாலு பண்ணி சூளாடு சூடு பண்ணி கருங்கடா செங்கடா எங்களால போட முடியாது. இதுக்கு சம்மதம்னா நான் உங்களோடு அப்படின்னு இந்த செட்டியார் சொல்ல எங்க ஐயா வட்டாரங்கத்தை சொல்லல இருக்காரு, மாரடிச்சான் சொல்லல. அவர் சொல்லுறாரு, உங்க மனம் போல எங்களுக்கு செய்ப்பா. கைலாச ஓட்டுக்கிழமை உனக்கு கிடையாது. நாங்க தரக்கூடிய செட்டி மக்கள் தரக்கூடிய பணப்பை மட்டும் நீ ஏத்துக்கணும். அப்பதான் சொல்லுதாங்க பொன்னமலை செட்டியாரு, பாகைக்காம தவறி எல்லா காய்கறியும் மட்டும் உனக்கு பணம் தாரேன். முடிஞ்சதை செய்ப்பா. அப்படி சொல்லவோ அட்டமின் சம்மதித்தார் செட்டியாரோ பிரபு தாரமின்னே சந்தோஷமா சம்மதித்தார். உனக்கு நிலையம் போட்டு கொடுத்தா நாலு பார்க்காம கிழவ பார்க்காம நாட்டு மக்கள் எல்லாம் நாலு முக்கு செடியில வருவாங்க போவாங்களே. அவங்களுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அந்த மக்களுக்கு எந்த கஷ்ட காலமோ வேதனை காலமோ ஏதோ என்னால வந்த தெய்வத்தால ஊர் மக்களுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. வராதுப்பா காப்பாத்திட்டார. கைலாசம் விட்டு எனக்கு வேண்டாம். என்னால நாலுமுக்கு செந்தியில வரக்கூடிய மக்களுக்கு எந்த இடையூறும் நடக்காது. அப்பதான் கேட்காரு பொன்னமலை செட்டியாரு, உனக்கு சிலையோ முகமோ கிடையாது.
செலவு போட்டு தரமாட்டேன். இந்த கண்ணு மொழியழகு வட்டப்பொட்டு கோரவாயி கோபத்தோடலாம் இந்த வாசல்ல இருக்க கூடாது. கோபத்தோடலாம் இந்த இடத்துல நீ இருக்க கூடாது. நீ ஆனந்தமாக ஆனந்தமா அந்த மக்களுக்கு வரக்கூடிய மக்களுக்கு தீராத நோயை தீர்த்து வைக்கணும். வார்த்தையை சொல்லி திருநீரை கொடுத்தாலும் தீராய நோய் தீரணும். மாறாத நோய சாந்த சுரூபத்தோடைய வாசல்ல இருப்பியா இந்த பொன்னம்பளை செட்டியார் கண்டது அதுக்கு ஆட்டு மின்னே ஆண்டி சுடலத்தை ஆட்டு மின்னி சம்மதித்தே பொன்னம்பளை செட்டியாரே மாலை சண்டோட கிட்ட கல்யாணம் முடியாதவர்களுக்கு கல்யாண வாசலை மாற்றி வைக்கணும். உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன். என்ன வணங்கி வந்தேன்னா எந்த வரை இடர்பாடும் இல்லாம இந்த ஐயா சொல்ற காப்பாத்திட்டாரு. அப்படி ஆட்டம் எண்ணி சம்மதி செட்டியார் உள்ளத்திலே எண்ணுவார் சத்தி பேச்சுக்குந்தா அந்த கடலைக்குந்தா முன்ன சாமிக்குந்தா புதிய வரணும் கொடுக்கலையோ கொடுக்கணுமே எங்க சிவபெரியா சொல்லுறாரு சாமி உண்டாடி அப்படியே மயங்கி விழுந்து எந்திக்காரு. என்னப்பா நடந்தது கொஞ்ச நேரத்துல எனக்கு சுயநலவே இல்லையா ஐயா 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 உங்க மேல எங்க சிவபெரியா முகத்தான் கரக்கார மக்கள் வலியாத சிவபெரி ஜொலர மண்டனே அருள் கொடுத்தாரு அப்படின்னா அவருக்கு வேணுங்கிற வெள்ளிக்காசு வெள்ளிக்காசை கொடுத்து சன்மானம் கொடுத்து அந்த சிவபெரி ஜொலரசாமி உண்டாடியே ஊருக்கு அனுப்பி வைத்தார். அப்ப கோயில் கட்டணம் இல்ல இவர் கொடுத்த வாக்குக்கு இடம் தேடுதாங்க. அப்படி இடம் தேடும் போது இந்த ஜனகுணம் தன்னை அதில கூட்டத்தில பண்ணையார இருந்து வாரா கூட்டத்துல பண்ணையாருன்னா அந்த காலத்துல பண்ணையாருக்கு தான் பிள்ளைமாருக்கு தானே சொத்து சுவம் அதிகமா இருக்கும். அவருக்கு சொத்து சுவம் எத்தனை ஏக்கர் தெரியுமா? 30,000 ஏக்கர் திசைவேல வர இருக்கு. கட்டுக்குத்தக அவருடைய இடமதியில செட்டியாரு இடமதி கேட்ட போது சுப்பிரமணிய புறத்திலதான் குளத்தங்கர தன்னதியில சொந்த இடத்திலதான் இடமது கொடுப்பாரா இடமது கொடுத்த போது கொடுத்தாச்சு. இடத்தை பார்த்துட்டாரு பொன்னமலை செட்டியார். கோயில் கட்டணும்னு நாளை பார்த்தாரு, தினம் குறிச்சாரு, நல்ல நாளெல்லாம் எதிர்பார்த்தாரு. அவருக்கு குலதெய்வம் எங்க இருக்கு? பொன்னமலை செட்டியாருக்கு நாங்குநேரி பக்கம் சேத்து தாமரக்குளம். அந்த சேத்து தாமரக்குளத்துல இருக்காரு புலுடையார் சாஸ்தா. அவரை வணங்கி அனுமதி கேட்காரு. சேத்து தாமரக்குளத்து புலுடையார் சாஸ்தாவை அனுமதி கொடுத்துட்டாரு. உடனே சுப்பிரமணியபுரத்துல இருக்காரு முப்புறத்தை ஆண்ட முழுமுகம் கண்ட முப்புறத்து அரசி ஏ முப்புடாதி அம்மாளிடோ அருணதுதான் கேட்கும் போது அம்பிகா முப்புடாதின்னு சொல்லிட்டு எப்ப நிலைய போடுப்பா முப்படாதி அம்மா நிலையம் கொடுக்குதுன்னு சொன்னா முப்படாதி அம்மா உத்தரவு கிடைச்சிருந்து நாங்குநேரி சேரகுளத்து தாமரகுளத்து எங்க பொருளுடையாருடைய வாக்கம் கிடைக்க நம்ம குலதெய்வ அருள் இல்லாம எது நடத்த முடியாதுல்ல. சம்மதித்து குளத்தங்கரை அதிக
சக்தி பேசிக்குந்தா ஆண்டவன் சுடலை ஆண்ட ஆரடிச்சான் சுடலை குந்தா சுவாமி குந்தா புதியவர்கோ தொழிலையும் முழுப்பாரா வட்டாரங்காத்தை சுடலை என்று கொலை நிலையம் கொடுத்தார்கள். கொலை நிலையம் கொடுத்த போது அந்த பொன்னம்பல செட்டியாருடைய கூட பிறந்த சகோதரர் தான் வேலாயுதன் செட்டியார். அவருடைய மூத்த மகன் நல்ல சிவன் செட்டியாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாம ஆகுது. ஐயா வட்டாரகத்தை சுடலைக்கு கொலை நடக்கும் போது அப்ப தீர்நாத நோயை தீக்கிரம் நல்ல சிவன் செட்டியாரு ஐயா வட்டாரகத்தை வாசலுக்கு வர எனக்கு கல்லால செலியடிச்சு வைப்பா நோயை தீர்த்து வைக்க அப்படின்னு சொன்ன போது பிரம்ம சக்தி பேச்சிக்குந்தா வட்டாரகத்தை சுடலைக்குந்தா அல்லாத சிலையடித்து சாந்த சொருவத்தோடு நல்ல சிவன் செட்டியாரோ நல்ல சிவன் செட்டியாரோ வைப்பாரா சிலையடித்து வைத்தனாரே சக்தி பேட்டி அம்மா கொடுக்கும் போது சுப்பிரமணியபுரத்து மக்கள் சாகாணிச்சம் புதர் மக்கள் வட்டாரத்தை காத்துவாரா வட்டார காத்த சுடலான தீராத நோய்களைத்தான் திருநீரால மாற்றி வைக்க மாறாத நோய்களைத்தான் மஞ்சளால மாற்றி வைக்க உண்மையிட்ட மக்களைத்தான் சுடலமான
அம்மா சிவன பேரி சுடலை மாட மாலடிச்சன் சுடல மாட வட்டாரங்காத்த சுடலை மாட முண்ட சுவாமியும்மா முத்து புதிய வேளா 61 பந்திகளா 21 கூட்டரவா வாழ வேணுமையா வாழ வேணும் ஒரே கோடி மலை முருகனுடைய கோயிலும் நன்றாக வாழ வேணும் இந்த கோமரங்களும் வாழ வேணும் ஆடினவர்கள் வாழ வேணும் வில்லு பாடினவர்கள் வாழ வேணும் நமக்கு அட்டுவானு தந்தவர்கள் அழக கால வாழ வேணும் நமக்கு பரிசளித்த மக்கள் எல்லாம் பபுசுடே நீ வாழ வேணும் கோயிலுக்கு பூஜை செய்த பூசாரியும் புகழோடு நீ வாழ வேணும் சாமிக்கு அலங்காரம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் ஒளி ஒளி அமைத்து தந்த இந்த ஒளி பெருக்கி வாழ வேணும் மைக்கு சேட்டு அண்ணாச்சி அண்ண மங்களமாக வாழ வீடியோக்கள் எடுத்தவர்கள் விருப்பமுடன் வாழ வேணும் நாதஸ்வர கலைஞர் எல்லாம் நலமுடன் வாழ வேணும் மகிழக்கார கலைஞர் எல்லாம் மங்களமாக வாழ வேணும் பந்தல் போட்ட பந்தல்காரர் பவுசுடே நீ வாழ வேணும் பொங்கலிட்ட மங்கை எல்லாம் புகழுடே நீ வாழ வேணும் நமக்கு சாப்பாடு தந்தவர்கள் சந்தோஷமா வாழ வேணும் அன்னதானம் செய்தவர்கள் ஆனந்தமாக வாழ வேணும் நியமிதங்கள் செய்தவர்கள் நீண்ட கால வாழ வேணும் கொலவை போட்ட பெண்கள் எல்லாம் கோடி கால வாழ வேணும் இந்த பந்தலுக்குள் வந்து நின்ன பல சனங்கள் வாழ வேணும் ஊரவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையுடனே வாழ வேணும் கூட்டம் போட்டாடிய கோமரத்தாடிகள் கோடி கால வாழ வேணும் இல்ல பார்க்க வந்தவர் வாழ வேணும் வீட்டுல படுத்துறங்கிறவர் வாழ வேணும் நம்மளை ஏசினவர் வாழ வேணும் நம்மளை பேசினவர்கள் வாழ வேணும் எல்லோரும் வாழ வேணும் அன்னை என் குரு வாழ வேணும் செய்தார் செய்தார் வினைகள் அல்ல செய்தவரோடு போகணுமே நம்ம மூத்த வேளாண் பெருமை நம்ம ஸ்ரீதேவி அழைக்கணுமே பட்டி இங்க பெருகணுமே பாலாக பொங்கணுமே மூங்கில் போலை அன்னை சுத்த முடியாமல் வாழ்க வாழ்க ஏரி மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று மொழி பேசும் முகம் ஒன்று ஒரு மணியார்கள் தீர்த்த முகம்
நின்ற முகம் ஒன்று